ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். என்எஸ்ஆர் சாஃப்ட்வேர் சொல்யூஷனுக்காக நான் உங்கள் எஸ்எல். நேத்தி பபிள் சார்ட் பார்த்தோம். பபிள் சார்ட் பார்க்கும்போது எந்த மாதிரி சார்ட்டிங் டைப்ஸ் இருந்ததுன்னா, அது வந்து ஸ்வாப்பிங் டைப்ல நமக்கு வந்து பபிள் சார்ட் இருந்தது. இன்னைக்கு இன்சர்ஷன் சார்ட் பார்க்க போறோம். இந்த இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அதுவும் பபிள் சார்ட் மாதிரியே ஒரு சார்ட்டிங் டெக்னிக் தான். இந்த சார்ட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இப்போ சின்ன எலமெண்ட்டா இருக்கு அப்படின்னா, அது அந்த பொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதுதான் வந்து கீ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இன்சர்ஷன் சார்ட் அப்படிங்கிறது ஒரு அன்சார்ட்டட் எலமெண்ட்ட அந்த எலமெண்டோட கரெக்ட் பொசிஷன்ல போயிட்டு சேஞ்ச் ஓவர் பண்றதுக்கு பேரு தான் இன்சர்ஷன் சார்ட். என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. பபிள் சார்ட் அப்படின்னா 2 நம்பர நான் வந்து செக் பண்ணுவேன். சின்ன நம்பரா இருந்ததுன்னா அங்கேயே அப்படியே ஸ்வாப் ஆயிக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னா 2 நம்பர செக் பண்ணும். அதே மாதிரியே 2 நம்பர செக் பண்ணும்போது அது 2ம் ஸ்வாப் ஆகும் இல்லையா? ஆனா அங்க பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனோ, ஒரு எலமெண்ட்டோ, ஒரு கீ வேல்யூவோ இருக்காது. ஆனா இன்சர்ஷன் சார்ட்ட பொறுத்தவரையிலயும் ஒரு கீ எலமெண்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அந்த கீ எலமெண்ட் தேவைப்படுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கரண்ட் பொசிஷன்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த எலமெண்ட் வந்து என்ன ஆகும்னா, ப்ராப்பரா சார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே. திஸ் இஸ் அ சார்ட். இன்சர்ஷன் சார்ட்டோட உங்களுக்கு இந்த சைட்ல இருக்கு இல்லையா? இந்த சைட்ல குடுத்திருக்கிறது தான் அதோட டெஃபினிஷன். இஸ் அ சார்ட்டிங் அல்காரிதம் ஆர் அ டெக்னிக் தட் பில்ட்ஸ் அ சார்ட்டட் லிஸ்ட் ஒன் எலிமெண்ட் அட் அ டைம் ஃப்ரம் த அன்சார்ட்டட் லிஸ்ட் பை இன்சர்ட்டிங் த எலிமெண்ட் அட் இட்ஸ் கரெக்ட் பொசிஷன் இன் சார்ட்டட் ஆர்டர். முன்னாடி நம்ம பபிள் சார்ட்ல 2 எலிமெண்ட்ட எடுத்து செக் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இங்க எப்படி செக் பண்ணிக்கிறாங்க? ஒரு எலிமெண்ட்ட எடுத்து அது வந்து சின்னதா இருக்கா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது சின்னதா இருந்தது அப்படின்னா, அது அந்த பொசிஷனுக்கு போகும். ஸோ இதுதான் இதுக்கான சார்ட்டிங் டெக்னிக். சரி, ஓகே. இப்போ பைத்தான் ப்ரோகிராம்ல பார்க்கலாம். இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூசுவல் நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிற அப்புறம் ஒரிஜினல் லிஸ்ட்ட நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். அகைன் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில லென்த் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஆஸ் யூசுவல் இந்த கோடிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பபிள் சார்ட்ல இருக்கிற அதே கோடிங்ஸ் தான் வரும். இதில ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணியிருப்பேன். எதுக்காக நான் அந்த கீ அப்படிங்கிறது யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த கரண்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா? அந்த கரண்ட் பொசிஷனுக்கு இது மூவ் ஆகுறதுக்காக ஐ யூஸ் அ லிஸ்ட் ஆஃப் ஐ. ஐங்கிறது என்னது? என்னோட லென்த். ஸோ இந்த லென்த்தோட இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்க இருக்கும். ஜே இஸ் ஈக்குவல் டூ ஐ மைனஸ் 1. இப்போ ஜேக்கு நான் வந்து ஐயோட -1 வேல்யூ குடுக்குறேன் அப்படின்னா, லாஸ்ட் வேல்யூக்கும் முன்னாடி வேல்யூ வரலையும் இட் வில் பி கெட் எக்ஸிக்யூட்டட். ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது வைல் ஜே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0 அண்ட் கீ வேல்யூ லெஸ் தென் ஆர் ஏ லிஸ்ட் ஆஃப் ஜே அப்படின்னு குடுத்துருக்காங்க. இல்லையா? அப்ப இது என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்? என்னோடது கிரேட்டர் தென் 0வா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் அதே மாதிரி கீ வேல்யூ அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத நான் செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? ஜேல இருக்கிற வேல்யூ ஜே பிளஸ் 1க்கு மூவ் ஆகும். அகைன் ஜே இஸ் ஈக்குவல் டு ஜே மைனஸ் 1 அப்படின்னு நான் ஒரு வேல்யூவ லெஸ் பண்றேன். அப்போ ஐ மைனஸ் 1 அப்படின்னும்போது எனக்கு ஃப்ரண்ட்ல இருந்து லெஸ் ஆகும். இங்க 15லேருந்து 12க்கு லெஸ் ஆகும். ஜே மைனஸ் 1ங்கிறது 16லேருந்து 15க்கு லெஸ் ஆகும். அது இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கு. இந்த வொயிலுக்கு தான் இந்த எல்ஸ். என்னடா இஃப்க்கு தானே எல்ஸ் இருக்கும்? கிடையாதுங்க. வொயிலுக்கும் நமக்கு எல்ஸ் உண்டு. ஸோ நீங்க பைத்தான பொறுத்தவரையிலயும் வொயிலுக்கு எல்ஸ் கம்பல்சரி உண்டு. ஸோ நீங்க அதில எல்ஸ் பார்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஜேவோட வேல்யூ தான் கீ பொசிஷன். தட் மீன்ஸ் அதுதான் உங்களுக்கு பொசிஷன்ல போயிட்டு சிட் அவுட் ஆகும். அதாவது கரண்ட் பொசிஷன்ல கீ அப்படிங்கிற வேல்யூ தான் இதாகும். இப்போ 15, 16, 6, 13, 22, 3, 52, 2. இப்போ எப்படி இத வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இந்த எக்ஸாம்பிள வச்சு சொல்றேன். 15யும் 12யும் ஃபர்ஸ்ட்டு எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு 15 தான். அந்த வேல்யூ செக் பண்ண போறது கிடையாது. ஏன் செக் பண்ண மாட்டோம்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதனால தான் இங்க ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1 அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ செகண்ட் எலிமெண்ட்ட நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் எலிமெண்ட்ட எடுத்துக்கும்போது ஜேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட்டர் தென் 0 தான். கிரேட்டர் தென் 0னா அந்த பொசிஷன்ல வேல்யூ 1 இருக்கும். அண்ட் கீ ஏ லிஸ்ட் ஆஃப் ஜே அப்படின்னும்போது இந்த 12 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ இந்த பொசிஷன் என்ன ஆகும்? 12, 15 அப்படின்னும்போது இந்த 12க்கு மூவ் ஆகும். அப்போ கீயோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட வேல்யூ 12. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 15 செகண்ட் பிளேஸ்க்கு வந்துரும். 12 ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துரும். அகைன் அதே மாதிரி 14யும் 15, 12 3யுமே 14ஓட செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல ஜே இஸ் ஈக்குவல் டூ ஜே மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் த லாஸ்ட் வேல்யூ இல்லையா? ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் வேல்யூ அண்ட் இட் இஸ் செக்கிங் வித் த கரண்ட் தீஸ் 2 வேல்யூஸ். ஸோ அப்போ இங்க 14 ஆட்டோமேட்டிக்கா 12th பொசிஷனுக்கு அடுத்தது வந்துரும்.
அதே மாதிரி தான் 16 செக் பண்ணும்போது 15ஓட மட்டும் செக் பண்ணா போதும். ஏன்னா பாக்கி ரெண்டும் சார்ட்டட். அண்ட் 11 அப்படின்னு நெக்ஸ்ட் வேல்யூ செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எனக்கு 11 வந்து இந்த 4 வேல்யூஸை தாண்டி இந்த கரண்ட் பொசிஷன்ல உட்காரணும். ஸோ இட் டேக்ஸ் த வேல்யூ ஓவர் டே ஆஸ் a கீ வேல்யூ. அண்ட் அதே மாதிரி 13 இந்த 3 வேல்யூஸையும் தாண்டி இங்க வந்து உட்காரணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹவு த insertion sort will be handled. Thank you. We shall meet on the next session. Thank you so much.